தெரியாது. ரைட். ஒவ்வொரு நாளும் நம்ம புது புது விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கோம்ல. தேடுற விஷயங்கள் நமக்கு கிடைக்குதா? நான் என்ன சொல்கிறேன், தேடாமல் கிரியேட் பண்ண முடியாது. அவங்களால ஒரு ரியாலிட்டியை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். எங்கே இருந்துன்னா உங்களோட எண்ணங்கள்லேருந்து. நாலே 4 விஷயந்தான்: எண்ணம், சொல், செயல், விளைவு. எண்ணத்தில் பவர்ஃபுல்லான விஷயங்களை கிரியேட் பண்ணுங்கள். அதை பற்றி பேசுங்க, பவர்ஃபுல்லாக பேசுங்க. ஆமாம், நான் கடன் அடைப்பேன், இல்லை எனக்கு நிறைய பணம் சம்பாதிப்பேன், இந்த பணத்தை நான் சம்பாதிப்பேன், இந்த கார் வாங்குவேன், இந்த ஃபாரின் ட்ரிப் போவேன், இவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ணுவேன். இதை தில்லாக சொல்லுங்கள். 3வது, அதற்கான ஆக்ஷனில் இறங்குங்க. சொன்னதை மட்டும்தான் செய்ய போகிறோம். தேவையில்லாத விஷயத்தை செய்ய போகிறதில்ல, டைல்யூட் பண்ண போகிறதில்ல, டைவர்ட் ஆக போகிறதில்ல. இது 3ம் சரியாக நடக்கும்போது எண்ட் ரிசல்ட்டை விட்டுருங்க. இது உங்கள் கையில் இல்லை, யார் கையிலையுமே இல்லை. எண்ணம், சொல், செயல் மட்டும்தான் நம்மளோட கைகளில் இருக்குது, நம்மளோட மைண்டில் இருக்குது. பட் விளைவு அது ஒரு எக்ஸ் ஃபேக்டர் கையில் இருக்குது. அதுதான் யூனிவர்ஸ் நம்ம வச்சுப்போம். ரைட்டா? இப்போ திரும்ப திரும்ப அதை நான் சொல்லும் போது என்ன ஆகும்னா, கான்ஷியஸ்ன்னு